விட மணப்பெண்ணை சுட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திக்கிட்டு இருக்கா. இவன் இவன் அவள் ஏண்டி என் கெஸ்ட் ஹவுஸ்க்கே வந்து என்னையே தாறு மரம் கிழிச்சு தள்ளிட்டேன். ஓத குறைக்கு என் கண்ணத்தையவ பதம் பார்த்துட்டு போனேன். இவனை நான் சும்மா விடுவேன், விட மாட்டேனே. இப்ப பாருடி இந்த அஜய் யாருன்னு காட்டுறேன். ஏண்டி பொண்ணுங்க நான் பார்த்து ஒதுங்கி போறவன் நானு. என்கிட்டயே வந்து என்ன பாதம் பார்த்துட்டு இப்ப ரொம்ப சந்தோஷமா பாட்டு பாடிக்கிட்டு போறியும். இன்னைக்கு உன்னை என்ன பண்றேன் பாருடி, அப்புறம் தெரியும் இந்த அஜய் யாருன்னு. நீ கத்துறது நல்லாவே கேக்குதுடி, நல்லா கத்து, அப்பதான் சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு உன்னை விட மாட்டேன்னு பாருடி. அஜய் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா என்ன அடி பலமா பட்டுச்சோ. நானே தான் பேபி. ஆனா என்ன பேபி, அச்சோ நெத்தில ரத்தம் கொட்டுன்னு கொட்டுது. கீழே என்னடா பால் கொட்டி கிடக்கு. என்ன சொன்ன? ஓட நடி பேசுறேன். என்கிட்ட வச்சுக்கிட்டோம் உனக்கு என்ன கிடைக்கும்னு இப்ப பாத்துருப்பிய. இனியாவது இந்த அஜய் யாருன்னு தெரிஞ்சு நடந்துக்கோ. இங்க பாரு, இப்ப கூட உனக்கு குறைஞ்சிடல. நேத்து என்ன அடிச்சதுக்கு சாரி அஜய் சார், என்ன மன்னிச்சிருங்க, நான் பண்ணது தப்புன்னு என்கிட்ட மன்னிப்பு கேளு. இப்பவே உனக்கான நஷ்ட ஈட நான் கொடுத்துட்டு போறேன். எனக்கு கொஞ்சமாவது மனுஷத்தன்மையோட இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா உனக்கு மனுஷத்தன்மை என்னன்னு தெரியலன்னு தெரிஞ்சிருச்சு. மொத்தமா மிருகமா மாறி நிக்கிற. கொஞ்சம் கூட உனக்கு அறிவில்ல. நீ ஒரு நாள் பொழப்பு இப்படிமா வீணாக்கிட்டியே. அது சரி, நீ பணத்திவரில் இருக்கிறல, உனக்கு அப்படிதான் இருக்கும். இங்க ஒரு நாள் வருமானத்தை மொத்தமா தலையில கொட்டிட்டல. ஏண்டி அங்க பால் மொத்தமா கீழே கொட்டி கிடக்கு, உன் தலையில ரத்தம் கொட்டிக்கிட்டு கிடக்குது. ஆனா உனக்கு திமிர் என்ன குறையில பத்தியா? நாங்களா நியாயமா சம்பாதிச்சு சாப்பிடுறவங்க, அதெல்லாம் எங்க திமிரெல்லாம் என்னைக்கு குறையாது. ஏய், இன்னும் உனக்கு திமிர் குறையணும் தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க. உண்மையதான் சொல்றேன். உன்ன மாதிரி அநியாயமா சம்பாதிச்சு சாப்பிடலீங்க, நியாயமா சம்பாதிச்சு உழைச்சு தின்னுட்டு இருக்கோம். உன்ன மாதிரி அடுத்தவங்க உழைப்பலையும் அடுத்தவங்க கிட்ட திருடியும் திங்கல. இது வரைக்கும் இந்த மாதிரி நான் எந்த பொண்ணுக்கிட்டயுமே நடந்துட்டு கிடையாது. ஆனா உன்னை பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் கூட பரிதாபமே வரலடி. நீ பண்றது ஒவ்வொன்றும் எனக்கு கோவத்தை தான் உண்டாக்கிட்டு இருக்கு. நான் நியாயமா நடந்துட்டு இருக்கேன், நீ அநியாயமானவனா? அதனால உனக்கு என்கிட்ட கோவம் மட்டும் தான் வரும். உனக்கு இவ்வளவு பட்டம் அறிவு வரலன்னா வாய மூடுடா. எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. எனக்கு அடிப்பட்ட ரத்தம் வருது, அதை நினைச்சு கிடையாது. இங்க ஒரு நாள் வருமானத்தை இப்படி தலையில கொட்டிட்டியே. என்ன சொல்றதுன்னு தெரியல. மனுஷனா இருந்தா உனக்கு ஏதாவது சொல்லலாம். ஏய், நீ பண்ண தப்புக்கு தண்டனை கொடுத்தேன். அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்? என்ன தப்பு பண்ணியோ? ஏண்டி என் கெஸ்ட் ஹவுஸ்ல தேடி வந்து என்ன அந்த பேச்சு பேசுறது பண்றது இல்லாம ஆம்புலன் கூட பார்க்காம கையை நீட்டினேடி, அது தப்புல? உன் டிக்ஷனரியில அது தப்புல, அப்ப நீ பண்ணது என்ன? நல்லா யோசிச்சு பாரு. இதுவே உன் அப்பாவை நான் வந்து அடிச்சு அவரை காயப்படுத்திருந்தா நீ எனக்கு என்ன பண்ணிருப்ப? அவார்டா கொடுத்திருப்ப இல்ல பொக்கே கொடுத்து வாழ்த்து மெடல் சொல்லிருப்பியா? ஏய், என்னடி சொன்ன? எங்க அப்பாவை நீ அடிப்பியா? உங்க அப்பாவை அடிப்பேன்னு சொல்லிட்டு உனக்கு இவ்வளவு கோவம் வருது? எங்க அப்பா வயசானவர், அவரை அடிச்சு காயப்படுத்திருக்கியே, அப்ப எனக்கு எவ்வளவு கோவம் வரணும்? அந்த கோவத்தை தான் கோமிச்சேன். அது தப்புனா நீ தப்பாவே எடுத்துக்க. அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. பணக்காரங்கன்றதுனால உங்க அப்பா அடிப்பேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கோவம் வருது. நாங்க கீழப்பட்டவன்றதுனால நீங்க கை நீட்டி அடிச்சாலும் உங்களுக்கு கோவமே வரக்கூடாது. இது என்னடா நியாயம்? உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? ஏய், ரத்தம் ரொம்ப வந்துட்டு இருக்கு, கை கொடு, நான் தூக்கி விடுறேன். என்ன தொடாத. உன்ன மாதிரி பட்டவளோ என்ன தொட கூட நான் விரும்ப மாட்டேன். எனக்கு தெரியும் எப்படி இருந்துச்சு போகணும்னு. நீ இந்த இடத்த விட்டு காலி பண்ணு. ஏய், என்ன நீ எவ்வளவு வேணாலும் திட்டிட்டு கடா, அது அப்புறமா திட்டு. தலையில இருந்து ரத்தம் நிறைய வருது, வா நான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன். பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப இறக்கப்படுறியா? இப்படி எல்லாம் நடிச்சா உன் நடிப்பை நான் நம்பிடுவேனா? நீ முதல்ல இந்த இடத்த விட்டு போடா. தப்பு பண்ணிட்டேனோ? எது வந்தாலும் வாயில பேசிருக்கலாம்ல. டேய் அஜய், நீ எப்படி ஒரு பொண்ணுக்கிட்ட இப்படி இருந்துக்கிட்ட? ஏய், சொல்றேன்ல
இவ்வளவு அடியோட நீங்க போய் வண்டி ஓட்டிட்டு போவேன் சொன்னா கேளு வண்டியை ஓரம் விட்டுட்டு போ நான் உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன் பொண்ணுக்கு அடிபட்டா உனக்கு இறக்கம் வருதோ இதே அடிதானே நேத்து எங்க அப்பாக்கும் பட்டுச்சு அப்ப வராத இறக்கம் இப்ப எப்படி வருது ஓ பொண்ணுக்குனா கரிசனை வேற மாதிரி இருக்குமோ நீ என்ன வேணா பேசு எனக்கு அதை பத்தி கவலை இல்லை நான் பண்ண தப்புக்கு நான் தானே தண்டனை அனுபவிக்கணும் வா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் பாக்குறேன் சொல்றல வா வாலிய விடு நீ உன்னை என்ன கூட்டிட்டு போக வேணாம் எனக்கு தெரியும் பண்றதையும் பண்ணிட்டு இப்ப நானும் அவன் நடிச்சிட்டு இருக்கேன் வாலிய விடு டே அஜய் ஏன்டா இப்படி நடந்துக்கிட்டேன் அவ கேட்டது நியாயம் தானே நம்ம அப்பாவை அடிப்பேன்னு சொன்னதுக்கு நமக்கு அவ்வளோ கோவம் வந்தது அப்போ அவங்க அப்பாவை அடிச்சு காயப்படுத்திருக்கான் அவ கோவம் நியாயமானது தானே நான் வேற அந்த தப்பு பண்ணது பத்தாதுன்னு இப்போ அவளையும் காயப்படுத்தி அவ கொண்டு வந்த பால் மொத்தத்தையும் வீணாக்கி அவ ஒரு நாள் வருமானத்தையும் எடுத்துட்டேன்னா டே அஜய் ரொம்ப தப்பு பண்ணிட்டடா ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் தலை வலிக்குது அக்கா லக்ஷ்மி அக்கா அஜய் தம்பி கூப்பிட்டீங்களா ஆமாக்கா ரொம்ப தலைவலியா இருக்கு எனக்கு கொஞ்சம் காஃபி எடுத்துட்டு வாங்க காஃபியா தம்பி நான் வேணா உங்களுக்கு பிளாக் காஃபி போட்டு எடுத்துட்டுமா ஏன்க்கா காஃபி எடுத்துட்டு வாங்க இப்போ பிளாக் காஃபிலாம் குடிச்சா செட் ஆகாது எனக்கு காஃபி எடுத்துட்டு வாங்க தம்பி அது வந்து தப்பா எடுத்துக்காதீங்க தம்பி நம்ம வீட்டுக்கு பால் கொடுப்பால அந்த பொண்ணு ஏதோ கீழே விழுந்துட்டாலாமா அதுல பால் எல்லாம் கொட்டிடுச்சாமா அதனால இன்னைக்கு பால் கிடையாது தம்பி நாளைக்கு கண்டிப்பா கொண்டு வந்துறேன்னு சொல்லியிருக்கா தம்பி காலையில கொடுத்துறாலாமா என்ன பால் கீழே கொட்டிடுச்சா இந்த அக்கா யாரை பத்தி சொல்றாங்க ஒருவேளை அவளா இருப்பாலும் அக்கா என்ன சொல்றீங்க எனக்கு புரியல அது ஒண்ணுல தம்பி நம்ம வீட்டுக்கு எப்பவும் பால் கொடுப்பால அந்த பொண்ணு வண்டியில வந்துட்டு இருக்கா எதுக்கு ஏதோ மாடு வந்துருச்சாமா அதனால ஏழை குடும்பம் வண்டி ஓட்டி எங்கேயோ மோதி கீழே விழுந்துட்டு இருக்கா அவளுக்கும் நிறைய அடிபட்டிருக்கு போத குறைக்கு மொத்த டின்னு பணம் கீழே கொட்டிக்கிச்சு தம்பி பாவம் அந்த புள்ள ஒரு நாள் வருமானம் மொத்தமா போச்சு மாடு முதிர்ச்சா இவங்க அவ்வளவுதான் சொல்றாங்களா அக்கா நம்ம வீட்டுக்கு பால் கொடுப்பாங்களா அந்த பொண்ணு பேரு பேரா தம்பி பூஜா பூஜாவா அப்ப அவ இல்ல அவ பேர் தான் ஸ்வீட்டி ஆச்சே பேரை பாரு எப்பவுமே உருன்னு இருக்கும் விட்டா என்ன விட கோபக்காரியா இருப்பா போல இருக்கு பேரு ஸ்வீட்டி நல்லா வச்சிருக்காரு அவங்க அப்பா பேரு சரிக்கா எனக்கு பிளாக் காஃபி எடுத்துட்டு வாங்க காலையில் கண்டிப்பா பால் எடுத்துட்டு வந்துருவாங்கல்ல அதுல காலையில கண்டிப்பா கொண்டு வந்துருவா தம்பி நேரமாக கொண்டு வர சொல்லியிருக்கா நீங்க இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க தம்பி சரிங்கக்கா நீங்க காஃபி எடுத்துட்டு வாங்க கொஞ்ச நேரத்துல எடுத்துட்டு வந்துடுறேன் தம்பி அட பூஜா ஏ பூஜா பூஜா ஒன்னும் இல்லடி ஒரு வேலை இருக்குன்னு சொன்னாங்க அதான் டவுன் வரைக்கும் போயிட்டு என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வரலாமேன்னு போனேன் விசாரிச்சுட்டு வந்திருக்கேன் பாப்போம் வேலையா ஏய் நான் சொல்லல கொஞ்சம் பொறுமையா ஏண்டி அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம் பூஜா என்ன பேசுற நீனு நான் எப்படி பொறுமையா இருக்க முடியும் இங்க பாரு இதுக்கு மேலே நான் பொறுமையா இருந்தேன்னா அடுத்த மாசம் வந்துடும் அடுத்த மாசம் வந்ததுன்னா வீட்டு வாடகை மல்லிகை சாமான் அது இதுன்னு எவ்வளவோ இருக்கு போதா குறைக்கு சீட்டு பண்டு ஏலோன்னு என்னென்னமோ போட்டு வச்சிருக்கேன் அதெல்லாம் கட்டணும்ல அடுத்த மாசம் வந்துருச்சுன்னா கையில காசு வச்சிருந்தாதான் எல்லாத்துக்கும் கொடுக்க முடியும் இது இப்ப அப்பாவுக்கு வேலை இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு இதுக்கு மேலே நான் அமைதியா இருந்தா நல்லா இருக்குமா அதான் இப்பலேருந்து தேட ஆரம்பிச்சாதான் அடுத்த மாசம் இல்லைனாலும் அதுக்கு அடுத்த மாசமாவது கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம்ல அதனால தாண்டி ஹலோ ஏண்டி நீ இதெல்லாம் யோசிக்கும் போது நான் யோசிக்காம இருப்பல இங்க பாரு அதெல்லாம் அப்பாக்கு வேலை ரெடி ஆயிடுச்சு நீ இதை பத்தி கவலைப்படாத நான் எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டேன் எங்க அப்பா எங்க பண்ணையிலேயே உங்க அப்பா வந்து வேலை செய்ய சொல்லியிருக்காங்க இங்க பாரு எங்களால பெரிய வருமானம் தர முடியாததா ஆனா ஓரளவுக்கு வருமானம் தர முடியும் இப்போதைக்கு அது போதும்ல அதை வச்சு சமாளிங்க அதுக்குள்ள நீ என்னால ஒரு நல்ல ஜாபுக்கு போயிடுவோண்டி எங்களால எதுக்கடி அப்பாவையும் சேர்த்து கஷ்டப்பட்டுட்டு இருக்க அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் இருக்கட்டும் அப்பா இனிமே வீட்டுல இருந்து ரெஸ்ட் எடுக்கட்டும் நான் பாத்துக்கிறேன் விடு ஏய் ரொம்ப ஓவரா பண்ணாதடி சொல்றல வாய் முடிக்கிட்டு கேளு அது சரி சரி நான் ஓவரா பண்றதெல்லாம் இருக்கட்டும் அம்மா அது என்னடி நெத்தியில கட்டு போட்டுட்டு இருக்க என்னாச்சு ஏதாவது அடிக்கடி பட்டிருக்கா என்ன ஐயோ நெத்தியில கட்டு இருக்கிறது ஞாபகம் இவ்வளவு வேற பாத்துட்டேனே இது ஆறு வரைக்கும் இது கண்ண படப்படாதுன்னு நினைச்சேன் இவ்வளவுதான் இந்த அடிப்பட்டதுன்னு சொல்லு அவ்வளவுதான் இவ ஒப்பாரியே வச்சிருவான் பூஜா காமிச்சிக்காத அது வாடி அது ஒண்ணு நேத்து பால் கொண்டு போகும்போது ஒரு எரும மாடு குறுக்க வந்துருச்சு அந்த எரும மாடால வண்டி தடுமாறி கீழே விழுந்துட்டேடி அதுல பட்ட லேசான அடிதாண்டி இது ஏய் எருமை என்னடி இவ்வளவு அசால்ட்டா சொல்ற கையில எல்லாம் வேற தேய்ச்சிட்டு இருக்கு வண்டி தடுமாறி கீழே விழுந்திருக்கனா அப்ப பாலெல்லாம் மொத்தமா கொட்டி இருக்குமேடி ஏய் அடிப்பட்டது பத்தாதுன்னு பாலெல்லாம் கொட்டிருச்சாடி ஏண்டி எருமை இது ஏண்டி என்கிட்ட சொல்லவே இல்ல சொல்லு என்ன நேத்து வந்து பாத்துருப்பேல நானு ஏய் என்னடி இப்ப நான் என்ன சீரியஸா இருக்கேன் அதெல்லாம் ஒண்ணு இப்ப குத்து கலாட்ட தானே இருக்கேன் உன்கிட்ட நல்லா பேசிட்டு இருக்கேன் அதெல்லாம் ஒண்ணு பாத்துக்கலாம் ஆமா நேத்து மொத்த பாலம் கீழே கொட்டிடுச்சு அப்பா கிட்ட போய் சொல்லு அப்பா பத்தி தான் உனக்கு தெரியுமே எனக்கு எதுவும் ஆகல அது வரைக்கும் சந்தோஷமா அப்படின்னாரு இந்த அடிப்பட்டதுக்கு அப்பாவும் கொஞ்சம் துடிச்சு போயிட்டாருதான் ஆனா பெருசா அடின்னு சொல்ல முடியாது சரியாயிடுச்சுல நீ இப்படி தாண்டி
வீட்டுக்கு போ. ஏய் நான் எடுத்து போய்க்கிறேன், நீ முதல்ல வீட்டுக்கு போய் அப்பா பாரு. ஆமா இப்ப அப்பாக்கு எப்படி இருக்கு? அடியில கொஞ்சம் பரவாயில்லையா? கை ஏதோ தூக்க முடியலன்னு சொல்லிட்டு இருந்தாரே, அது இப்ப பரவாயில்லையா? நெத்தில அடி ஓரளவுக்கு பரவாயில்லடி, கைதான் ரொம்ப ஏதோ இதுவான மாதிரி இருக்கு. அப்பாவால எந்த வேலையுமே செய்ய முடியல. இப்ப வெளியில வேலைக்குன்னு போனா கூட அந்த கையை வச்சுட்டு செய்ய முடியுமான்னு தெரியல. சரி பாப்போம், டாக்டர் ஒரு வாரத்துக்கு வர சொல்லியிருக்காங்க. ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் தெரியும் கை கொஞ்சம் நல்லா இருக்கா இல்லையான்னுட்டு. பார்க்கலாம். நீ பாடி பிடி முதல்ல அப்பா நல்லபடியா பாத்துக்க, சரியா? நீ எதுவும் சமையல்லாம் பண்ணிக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காத. அம்மா கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், உனக்கு சேர்த்து தான் அம்மா சமைச்சு வச்சிருக்காங்க. வீட்டுக்கு மட்டும் வந்து வாங்கிட்டு போ, சரியா? நான் வீட்டுல நானே எடுத்து வந்து கொடுத்துருவேன். இந்தா என் தலையில கட்டி அனுப்பிச்சிட்டாங்கல்ல, அதனால நான் இங்க வர மாதிரி இருக்கு. நீ இப்ப என்ன பண்ண, நேரா வீட்டுக்கு போயிட்டு அம்மா உனக்காக சாப்பாடு செஞ்சு வச்சிருப்பாங்க, அதை எடுத்துட்டு போ. அப்பாவை நல்லபடியா பாத்துக்க. அப்புறம் அம்மா கொஞ்சம் கேஷ் தருவாங்க, அதையும் வாங்கிக்க, சரியா? பூஜா என்னடி எதுக்கு இப்ப காசு அது இதுங்களா? உங்க சிச்சுவேஷன் என்னன்னு உங்களுக்கு தெரியாதா? வேண்டாம் இருக்கட்டும், நீங்க சாப்பாடு செஞ்சு போடுறீங்களா அதுவே போதும். மேடம் ரொம்ப ஓவரா சென்டிமெண்ட் பொழியாத. நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்போது இந்த மாதிரி நீயும் கவனிக்கணும். நீ மட்டும் இப்படி கவனிக்கலாம் மாப்பால சோத்துல விஷம் வச்சிடும் பாத்துக்க. என்ன இப்ப செய்யறாரு சும்மா செய்யறாரு இருக்கியா? நாளைக்கு எனக்கு எதனா வேணா நீ இந்த மாதிரி எடுத்து போட்டு செய்யணும், புரிஞ்சுக்க, புரியுதா? ஏறுமை இது நீ சொல்லணுமா என்ன? அதெல்லாம் கண்டிப்பா செய்வேன். உனக்கு செய்யாமலா? நீ எனக்கு எவ்வளவு பண்ணிருக்க, உனக்கு செய்யாம இருப்பனா என்ன? நீ மட்டுமா? அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து எங்க குடும்பத்தையே பாத்துக்கிறது நீங்க தானே. அப்படி நம்ம செய்யாம இருப்பனா என்ன? அதெல்லாம் கண்டிப்பா செய்வேன். சரி நீ செஞ்சதெல்லாம் போதும், இப்ப முதல்ல வீட்டுக்கு போ. அம்மா கொடுத்ததெல்லாம் வாங்கிட்டு முதல்ல போய் அப்பாவுக்கு கொடு, சாப்பிட சொல்லி நேரத்துக்கு மாத்திரையை போட சொல்லு, சரியா? நான் பால் கொடுத்துட்டு வந்துடுறேன். வேற எங்கேயும் இல்ல, அந்த கெஸ்ட் ஹவுஸ் தான் போறேன். அவன் இருக்கானா இல்லையான்னு தெரியல. நான் போற நேரம் அவன் இல்லாம இருந்தாலும் அவன் தப்பிச்சான். அவன் மட்டும் அங்க இருந்தா மாவன அவனுக்கு சங்குதாடி. ஏ பூஜா நானே சொல்லணும்னு நினைச்சேன், இதோட இந்த பிரச்சனையை நிறுத்த, சரியா? இதுக்கப்புறம் மேல மேல வளர்த்துக்கிட்டு போகாத, அப்புறம் விரோதம் ஆயிட போதிரி. அவங்களாம் பெரிய இடம், அப்புறம் அவங்க கிட்ட நம்ம விரோதிச்சிட்டோம், ரொம்ப கஷ்டமாயிடும். சொன்னா கேளு, நீ எதுவும் இதை பத்தி பேசிக்காத. அமைதியா பாலை கொடுத்துட்டு வந்துட்டே இரு. இல்லையா அந்த வீட்டுக்கு மட்டும் பால் என்கிட்ட கொடு, நான் வேணா போய் கொடுத்துட்டு வரேன். நானும் அப்படிதான் யோசிச்சேன், உங்ககிட்ட தான் கொடுத்து அனுப்பலாம் நினைச்சேன். நான் போல கண்டிப்பா பிரச்சனை தான் வரும். சரி இப்ப அம்மா கிட்ட வேற சொல்லிட்டு வந்திருக்கேன், நானே இன்னைக்கு ஒரு நாள் கொடுத்துறேன், நாளைக்கு நீ போய் கொடுத்துக்க, சரியா? நீ போ, நீ போயிட்டு முதல்ல அம்மா கிட்ட சாப்பாடு கேஷ் வாங்கிட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் அப்பாக்கு என்னன்னு பாரு. நாளைக்கு வரையும் நாளைக்கு பாப்போம், நீ காமெடி. சரி நான் கிளம்புறேன். இங்க பாரு மறுபடியும் சொல்றேன், அங்க போய் எந்த பிரச்சனையும் வச்சுக்காத. அமைதியா போனியா பாலை கொடுத்தியா வந்தியான்னு இரு. தயவு செஞ்சு எந்த பிரச்சனையும் வச்சுக்காத. என்னால உனக்கு எந்த ப்ராப்ளமும் வேணாண்டி, சரியா? அடி நல்லவளே சொல்லிட்டேனே, நான் செய்யறேன். போ, எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன், போதுமா? அமைதியா போறேன், பாலை கொடுக்க அமைதியா வரேன், போதுமா? நீ போ. கோவக்காரிடி நீனு, ஏன்டா இவ்வளவு கோவமும் தெரியல. இந்த கோவலாம் ஆகாது. நாளைக்கு கட்டிக்க போறவன் ரொம்ப கஷ்டப்பட போறாண்டி, பாத்துக்க. நாம வரும்போது பாத்துக்கோ. சரி சரி நீ நிறைய கட்டு, எனக்கு டைம் ஆகுது. சரிடி பாய்டி. பால் அக்கா, பால் எடுத்து வந்திருக்கேன். பூஜா ஆமா அடிபட்டதுன்னு கேள்விப்பட்டேன், இப்ப எப்படிமா இருக்கு? பரவாயில்லக்கா, இப்ப கொஞ்சம் கூட பரவாயில்ல, வலிதான் லேசா இருக்கு. அது பரவாயில்ல, அதுவும் இன்னும் 2 நாள் சரியாயிடும்க்கா. மாத்தி போக கூடாதம்மா, வண்டியில போற ஜாக்கிரதையா போகணும். கரெக்ட் தான்க்கா நீங்க சொல்றது, பார்த்துதான் போயிருக்கணும். நானும் பார்த்துதான் போனேன், என்ன சரியில்லை போல இருக்கு. அக்கா மறுபடியும் இவ்வளோ எதுக்கு இங்க வந்தோம்? தம்பி சொல்லுங்க தம்பி. காஃபி வேணும்க்கா, ரொம்ப நேரமா உள்ள கூப்பிட்டேன், நீங்க ஆள் இல்லையா? அதை வெளியில இருக்கீங்களான்னு பார்க்கலான்னு வந்தேன். ஏ தம்பி இந்த பொண்ணு இப்பதான் வந்திருக்கா, நீருப்பா இந்த பால் கொடுக்குறேன், வாங்கிட்டு போயிட்டு உடனே போட்டு கொடுத்துறேன். என்ன இவ பால் கொடுக்குறாங்களா? ஓ அப்ப நேத்து எங்களுக்கு எடுத்துட்டு வர பால் தான் நான் கொட்டி விட்டுட்டனும். சரி என்ன பண்ண? சரிக்கா கொஞ்சம் சீக்கிரம் வாங்கிட்டு போயிட்டு போட்டு எடுத்துட்டு வாங்கக்கா, ரொம்ப டயர்டா இருக்கு. ஒரு 5 நிமிஷம் தம்பி, இந்த பொண்ணு நேத்து எடுத்து வரும்போது கீழே விழுந்துட்டால, அதான் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு இருந்தேன் தம்பி. விசாரிப்பு? ஆமாமா நல்லா விசாரிங்க. அக்கா எனக்கு எப்படி அடிபட்டுச்சுன்னு கேட்டீங்களே, சொல்றேன் கேட்டுக்கங்கக்கா. என்ன சொல்ல போறான்? நான் இடிச்சிட்டேன்னு சொல்ல போறான், அதானே? என்னன்னா சொல்லிக்கிறீங்க, நீ என்ன சொன்னாலும் என்னால யாரும் எதுவும் பண்ண முடியாது. சொல்லுடி எப்படி அடிபட்டது, கொஞ்சம் பார்த்து கவனமா வரக்கூடாதா நீனு? அக்கா நானே கவனமா தான் வந்தேன். குறுக்கால ஒரு எருமை மாடு வந்துருச்சுக்கா, அந்த எருமை மாடால மேல மோதி நான் கீழே விழுந்து எனக்கு அடிபட்டு பாலெல்லாம் கொட்டிடுச்சுக்கா. என்னது எருமை மாடம்? ஒட்டி திமுரு பிடிச்ச வடி மவள, திமுறை அடக்கலாம். என் பேர் அஜய் இல்லை, ஒன்னு இருக்குடி உனக்கு. போன போட்டோம் விட்டுலாம் தான் நினைச்சேன். சரி நம்மளால இவளுக்கு அடிபட்டுருச்சேன், இதோட இவ பக்கமே போக கூடாதுன்னு நினைச்சோம். கொழுப்பெடுத்த அலையிறான், உன்னை இதுக்கு மேல விடவே கூடாதுடி. என்னது எருமை மாடா? என்னடி கொஞ்சம் நேரம் பார்த்து ஓட்ட கூடாதா? நம்ம ஊர்ல தான் எருமை மாடுங்க அங்கங்க மேயுது, கொஞ்சம் பார்த்து கவனமா போயிட்டு வாடி. அக்கா இது நம்ம ஊர் எருமை மாடு இல்லக்கா, வெளியூர்ல இருந்து வந்த எருமை மாடுக்கா. அதான் வெளியூர்ல வந்து வந்த எருமை மாட்டுக்கு கண்ணு சரியா தெரியல, என்கிட்ட வந்து மோதிருச்சு. நம்ம ஊர் எருமை மாடு என்கிட்ட என்னன்னு கூட வச்சுக்காதுல்ல. பெரிய லம்பாடியா இருப்பா போல இருக்கு.
இவ சொல்றதே புரியுது. இந்த ஒரு ஆம்பளைங்க எவனும் இவகிட்ட எதுவும் வச்சுக்க மாட்டாங்கன்னு. ஆமாண்டி, நான் வெளியூர்ல இருந்து வந்த எரும மாடுதான். உன்னை முட்டி மோதாம இங்க இருந்து போக மாட்டேன்டி. ஐயோ குக்கர் விசில் அடிக்குது. ஏய் நீ பாலை தம்பிக்கிட்ட குடி. நான் போய் முதல்ல அது என்னன்னு பாக்குறேன். பருப்பு வச்சுட்டு வரேன். அது தீஞ்சிருச்சுனா அவ்வளவுதான். நீ பாலை மட்டும் கொடுத்துட்டு வந்துடுறேன். தம்பி இவ பால் கொடுப்பா, கொஞ்சம் வாங்கி மட்டும் வச்சுக்கோங்க. நான் உள்ள போய் என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன். வாங்குறதா? கொடுக்கவே செஞ்சிடறேன். நீங்க போங்கக்கா. கொடுக்கறதுக்கு தான் நினைக்கிறேன். நீங்க போங்கக்கா. ஐஸ் தம்பி உள்ள குக்கர் வச்சுட்டு வந்தா அது தீஞ்சிருச்சுனா கஷ்டம். அத நான் போய் பாக்குறேன் தம்பி. ஐயோ, நீங்க முதல்ல போங்கக்கா. நீங்க கிளம்புங்க. இங்க மத்தத நான் பாத்துக்கிறேன். போங்கக்கா. பாக்குற பார்வைய பாரு. போருக்கு பெரிய சிவன நினைப்பை உனக்கு. லுக்க பாரு. இவள ஏண்டி அடிப்பட்டாலும் உன் திமிரு குறையலையே. பார்க்கவும் பாவமா தான் இருக்கு. ஆனா இவளை பார்த்து பாவம் மட்டும் படவே கூடாது. ஹலோ என்ன பால் வாங்கிக்கிறீங்களா இல்ல கிளம்பவா? திமிரு பிடிச்சவன். ஏய், பாலுக்கு தான் நின்னுட்டு இருக்கேன். அப்புறம் என்ன கிளம்புவான்னு கேட்கிறேன். கொடு. உடனே சொல்லிட்டு அங்கேயே நின்னா நீங்க வந்து வாங்குங்க. ஏன் பக்கத்துல நீ வந்து கொடுக்க மாட்டியோ? அதே கேள்விதான் நானே கேக்குறேன். நீங்க இங்க வந்து வாங்க மாட்டீங்களா? ஏய், நீ தான் பால் கொடுக்குறவா? அப்ப நீ தான் கொண்டு வந்து கொடுக்கணும். ஹலோ இந்த வாடி போடினா பேசுறீங்க மரியாதை கேட்டோம். நான் டீசெண்டா தான பேசிட்டு இருக்கேன். ஆமா, நீ ரொம்ப டீசென்ட் தான். நேற்று பார்த்தேனே உன் டீசென்ட். வீடு ஏறி வந்து போடா போடான்னு சொன்னது பார்த்தாதுன்னு என்னைய கை நீட்டி அடிக்கிறேன். நீங்க ரொம்ப டீசெண்டா நடந்துக்கிட்டீங்களா? அதனால நானும் உங்ககிட்ட டீசெண்டா நடந்துக்க வேண்டியது வந்துச்சு. நீங்க பாருங்க, அதுக்கு அது முடிஞ்சு போச்சு. நான் இப்ப அதை பத்தி தான் பேச வரல. என் வேலை என்னமோ அதை பார்க்க தான் வந்திருக்கேன். பாலை கொடுக்குறேன், வாங்கிட்டு கிளம்புங்க. இவகிட்ட இப்ப வாயை கொடுத்தோம். ஏற்கனவே நான் தலைவலியில இருக்கேன். இன்னும் 2 தலைவலி உண்டாக்கி விட்டு போயிடுவா இவ. அமைதியா வாங்கிட்டு போவோம். சரி கொடு. வேணும் உனக்கு கொடுக்குறேன். எப்படி கொடுக்குறேன்னு பாருடா. என்னங்க வாங்கிக்கோங்க. கொடு. என்ன இது? இது பாலா இல்ல பச்சை தண்ணியா? என்ன ஓகேவா? சரி வரைய விடுங்க, கிளம்புறேன். ஏய் நீலு, எங்க போற? ஹலோ பால் கொடுத்தாச்சுல, அப்ப நான் கிளம்பணும்ல. எங்க போறேன்னு கேக்குறீங்க? நீங்க நிறைய வீட்டுக்கு பால் கொடுக்க வேண்டியது இருக்கு. வழி விடுங்க மிஸ்டர். ஏய் நில்லு. ஆமா, இதுக்கு பேர் என்ன? ஏன் பார்த்தா தெரியலையா? ஓ கண்ணு தெரியலன்னா கண்ணாடி போட்டிருக்கீங்களா? சரி சரி நானே சொல்றேன். அதுக்கு பேர்ல பால். பாட்டில் உள்ள இருக்கிறது பாருங்க, பால். ஏய், இன்னும் யாருக்கு கண்ணு தெரியலன்றான்? ஏய், கண்ணு தெரியலன்னா கண்ணாடி போடலாம். ஸ்டைலுக்காக போட்டிருக்கேன். சரி, இதை உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆமா, என்ன சொன்ன? இதுக்கு பேர் பாலா? நல்ல கண்ணை நீ கழுவிட்டு பாரு. இதுக்கு பேர் பாலுன்னு சொன்னா எவனும் நம்ப மாட்டோம். பச்சை தண்ணி தான் இருக்கு, இதை போய் பாலுன்னு சொல்றேன். ஹலோ என்ன சொன்னீங்க? பச்சை தண்ணியா? நல்லா பாருங்க, பால் தான் அது. பால் தான், கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிருக்கேன். அதனால உங்களுக்கு அப்படி தெரியுது. என்னது தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிருக்கேன்? கண்ணை நல்லா கழுவிட்டு பாருடி. பால் தான் அதுல கொஞ்சம் ஆட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு புரியுதுல? அப்ப அதுதான் எடுத்துட்டு போங்க. ஏய், என்ன விளையாடுறியோ? காசு கொடுத்து தானே வாங்குறேன். இப்படி தரம் இல்லாத கொடுக்குறேன். இங்க பாரு, எனக்கு நல்ல குவாலிட்டியா கொடு. பாலை கொடுக்க சொன்னா பச்சை தண்ணியை கொடுத்துட்டு இதான்னு சொல்றேன். இப்படிதான் ஊரை ஏமாத்திட்டு இருக்கியா? என்னன்னு என்ன சொன்னீங்க? தரமானது கொடுக்கவா? ஏங்க உங்களுக்கு நாங்க குவாலிட்டியா கொடுத்தா நாங்க எப்படி எங்ககிட்ட வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் தர முடியும்? எங்ககிட்ட வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் தரணும். எங்க பண்ணைக்கு மெயின்டெனன்ஸ் இருக்கு. இப்படி நிறைய இருக்கலங்க. நான் லாபத்தை பார்க்கணும்ல. லாபத்தை பார்க்கணும்னா நான் இப்படி ஏதாவது பண்ணதானே உண்டு. அதை கரெக்டா பண்ணிருக்கேன். என்ன மிஸ்டர், உங்களுக்கு குவாலிட்டியா நான் கொடுத்தா நான் தலையில துண்டை போட்டுக்கிட்டேன். நான் அடுத்ததான் தானே நிக்கணும். அதான் நானும் பிசினஸ் மேன்ல. இப்படி யோசிச்சாதானே நான் ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஏய், என்னடி இது குத்தி காமிச்சு பேசுற மாதிரி இருக்கு? ஐயோ குத்தி காமிச்சு மாதிரி இல்ல, குத்தி காமிச்சு தான் பேசுறேன். நீங்க ஒரு பிசினஸ் மேன் யோசிக்கும் போது நாங்களும் இப்படி தானே யோசிக்க முடியும். நாங்க உங்களுக்கு குவாலிட்டியா கொடுத்தா நாங்க எப்படி லாபத்தை பார்க்க முடியும்? லாபத்துக்காக தானங்க நாங்க பிசினஸே பண்றது. அது உங்களுக்கு தெரியாதா என்ன? ஏன்னா நீங்க ஒரு பிசினஸ் மேன்ல. ஏய், இப்ப என்னடி உனக்கு? நான் உன்கிட்ட காசு கொடுத்து தானே வாங்குறேன். இங்க பாரு, நான் கொடுக்குற காசுக்கு தரமானதா கொடு. தேவையில்லாதது பேசிட்டு இருக்காத. உங்ககிட்ட வாங்குறவங்க காசு கொடுத்து தானே வாங்குறாங்க. அவங்க கொடுக்குற காசுக்கு நீங்க தரமானதா தானே கொடுக்கணும். தரம் இல்லாதது கொடுத்துட்டு லாபத்தை மட்டும் வாங்கிட்டு போகணும்னு நினைச்சா உங்களுக்கு இப்படி தானே கிடைக்கும். ஏய், என்ன பேசிட்டு இருக்கோம்? எங்க பிசினஸும் உன்னோடதும் ஒண்ணும். இங்க பாரு, நீ கொடுக்குற பால் தரம் இல்லைன்னா எங்க உடம்புக்கு கெடுதல். ஆனா நாங்க கொடுக்குற த்ரெட் அப்படி கிடையாது. அதனால யாருக்கு என்ன பாதிப்பு இருக்க போகுது? ஒரு பாதிப்பும் கிடையாது. ஆனா இந்த பாலை நீ இப்படி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரும். அதை முதல்ல மைண்ட்ல வச்சுட்டு பேசு. ஹலோ என்ன சொன்னீங்க? பால் தரம் மட்டும் கொடுத்தாக்கா உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரும். ஆனா த்ரெட்ல அந்த மாதிரி எதுவும் இல்லையா? உங்களுக்கு என்னங்க தெரியும்? நீங்க குவாலிட்டி இல்லாத த்ரெட் கொடுக்கறதுனால ட்ரெஸ்ஸோட ஸ்டிச்சிங்ஸ் உடனே விட்டுருது. புரியல? காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் பசங்க, பொண்ணுங்களே எல்லாரும் நீங்க கொடுக்குற த்ரெட் மூலமா தான் ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணிட்டு போட்டு போறாங்க. அந்த த்ரெட் குவாலிட்டியா இல்லாததுனால இத்தனை பசங்களோட பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கும் போது இத்தனை பொண்ணுங்களோட ட்ரெஸ் கிழிஞ்சி அதை ஊரே பார்க்குது தெரியுமா? பஸ்ல அடிச்சு பிடிச்சி ஏறும்போது பின்னாடி யாராவது பிடிச்சி இழுத்துட்டா
ஆன் தி ஸ்பாட்ல ட்ரெஸ் கிழிஞ்சிருது. அந்த இடத்துல அந்த பொண்ணோட மானமே போகுது. எங்க பாலாவது உடம்புக்கு கெடுதல் தாங்க வருது. ஹாஸ்பிடலுக்கு போனா அதை சரி பண்ணிடலாம். ஆனா உங்க தரமட்ட த்ரெட்டால மானமே போகுது. அதை எது கொடுத்துங்க சரி பண்ணுவீங்க? உங்களுக்கு பணம் வந்தா போதும்னு எத்தனை பொண்ணோட மானத்தோட விளையாடுறீங்கன்னு தெரியுதா? அது சரி, பால் கொடுத்துட்டல, நீ கிளம்பு. ஒரு நிமிஷம். இந்தாங்க, அதை கொடுங்க. ஏய், அது என்னது? இதுதான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரிஜினல் பால். அதை நான் குடிக்க வச்சிருந்த தண்ணி. இதை கொடுத்து உங்களுக்கு இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தோணுச்சு. அதான் சொன்னேன். இது மூலமா உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா எனக்கு தெரியாது. ஆனா சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு புரிஞ்சாலும் சரி புரியாட்டாலும் சரி, இதுக்கு மேல நான் எதுவும் பண்ண முடியாது. நாங்க என்னைக்குமே குவாலிட்டி கம்மியா எதுவுமே கொடுத்தது கிடையாது. எதுவுமே தரத்தோட தான் கொடுத்துருக்கோம். எங்க பால்ல கொஞ்சம் கூட தண்ணி இது வரைக்கும் நாங்க கலந்தது கிடையாது. எல்லாமே நாங்க கரெக்டானதா கொடுத்துருக்கோம். இந்தாங்க, இந்த பாலை வாங்கிக்கோங்க. அது தண்ணி பாட்டில் தான், கொடுங்க. அதை கொடுத்துட்டு கிளம்புறேன். அப்புறம் இன்னைக்கும் அதே வழியில தான் போவேன். தயவு செஞ்சு இன்னைக்கு இருக்க வராதீங்க. ஏன்னா நீ இப்பதான் காயத்துக்கு மருந்து போட்டிருக்கேன். இன்னும் 2 நாள் ஆகும். காயம் ஆனதுக்கு அப்புறமா மறுபடியும் மோதிரத்துக்கு வாங்க, சரியா? அதுக்கு கொஞ்சம் கேப் விடுங்க. இதை வரும் பலவித தடைகளை நகர்த்திங்கு வாழ்ந்து காட்ட வேண்டும். இலக்கிய பெண்ணுக்கு இலக்கணம் நீ என யாரும் போற்ற வேண்டும். பணத்துக்காக இவ்வளோ கேவலமாவா இறங்கியிருக்கேன். இந்த பொண்ணு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு மண்டையிலே உரைக்குது. அப்பா கூட சேர்ந்து நானும் ரொம்ப பெரிய தப்பு பண்ணியிருக்கேன். சாரிம்மா. முதல்ல உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் அப்பா கிட்டேயும் உங்ககிட்டயும் மன்னிப்பு கேட்கணும். உங்கள் அப்பா மன்னிப்பாரான்னு எனக்கு தெரியல. மறுபடியும் அவரை ஃபேக்ட்ரிக்கு வேலைக்கு வர சொல்லி நானே வந்து கூப்பிட்றேன். அது மட்டும் இல்லை அஜய், அவருக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸையும் இந்த பொண்ணுக்கும் கண்டிப்பாக நம்ம ஏதாவது கொடுத்தே ஆகணும். வாங்க மாட்டாங்க தான், ஆனால் கண்டிப்பாக கொடுக்கணும். ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். சாரி. நான் வந்ததை பார்த்து எப்படியும் ஒருத்தி முறைக்க தான் போகிறான். சரி, அவன் முறைச்சா என்ன, முறைச்சிக்கிட்டோம். நம்ம என்ன விஷயமா வந்தோமோ அதை பண்ணிட்டு போவோம். நம்ம பண்ணது தப்பு தானே. நம்ம பண்ண தப்புக்கு கண்டிப்பாக பிராயச்சத்தை தேடணும்ல, தேடிடும். வீட்டில் யாராவது இருக்கீங்களா? ஹலோ, யார் அது? இதோ வரேன். அதே தம்பி, நீங்களா? நீங்கள் என்ன எங்கள் வீட்டு பக்கம்? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அதான் வீடு தேடி வந்தேன். என்ன தம்பி என்கிட்ட பேசணும்னு சொல்றீங்க? உள்ள வாங்க தம்பி. நீங்க கூப்பிட்டு விட்டா நானே வந்திருப்பேனே. நீங்க இவ்வளவு தூரம் வரணும்னு அவசியம் இல்லையே. இல்ல, ஒரு முக்கியமான விஷயம். அதை நானே நேரா வந்து பேசுறதா கரெக்டா இருக்கும். உங்களை கூப்பிட்டு விட்டா அது அவ்வளவு மரியாதையா இருக்காது. சரிங்க தம்பி, உள்ள வாங்க. வாங்க தம்பி, ஒரு நிமிஷம் இருங்க தம்பி. நான் உள்ள போய் ஏதாவது சேர் எடுத்துட்டு வரேன். இருங்க, அதெல்லாம் எதுவும் வேண்டாம், இருக்கட்டும். இப்போ உங்களுக்கு காயெல்லாம் சரியாயிடுச்சா? ஆமா தம்பி, நெத்தியில் பட்ட காயெல்லாம் சரியாயிடுச்சு. கை மட்டும் தான் லேசா, அது தூக்க முடியல. இது போயிட்டு இருக்கேன் ஹாஸ்பிட்டலு. டெய்லியும் வர சொல்லியிருக்காங்க. போனா எண்ணெய் போட்டு எதுவும் பண்ணி விடுறாங்க. அது இன்னும் 2-3 நாள் அதுவும் சரியாயிடும் தம்பி. வேலைக்கு என்ன பண்றதா இருக்கீங்க? அதுவா தம்பி, இங்க பக்கத்துல என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு. அவர் ரிமார்ட் பண்ண வச்சிருக்காரு. அவர் தான் வர சொல்லியிருக்காரு. அதான் இன்னும் ஒரு 2 நாள் போகட்டும்னு அப்புறம் அவர்கிட்ட போயிட்டு வேலை பார்க்கலான்னு இருக்கேன் தம்பி. ஃபேக்டரியில் கிடைக்கிற வருமானம் கிடைக்காதுதான், இருந்தாலும் பரவாயில்ல. என் ஃப்ரெண்டு தானே, அவனுக்கு நான் பண்றதுக்கு நிறைய கடமைப்பட்டிருக்கேன். அவன் பொண்ணு இல்லைன்னா இன்னைக்கு நாங்க இல்லை. அவன் பொண்ணு தான் எங்களை இவ்வளவு தூரத்துக்கு பார்த்துட்டு இருக்காளே. சரி, நீங்க அங்கெல்லாம் வேலைக்கு போக வேண்டாம். இன்னும் 1 மாசம் லீவ் எடுத்துக்கோங்க. லீவ் எடுத்துட்டு அடுத்த மாசத்துல இருந்து நம்ம ஃபேக்டரிக்கே வாங்க. இந்த 1 மாசத்துக்கான சம்பளமும் நான் உங்களுக்கு கொடுத்துறேன். தம்பி, அதே தம்பி, நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு எதுவும் புரியலைங்களே. நீங்க தான் இதோட ஃபேக்டரி பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்களே. பரவாயில்ல தம்பி, இருக்கட்டும். வயசான காலத்துல இனிமே நான் வந்து எங்க என்ன பண்ண போறேன்? என்னால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை தம்பி. நீங்க பாருங்க, நீங்க நம்ம ஃபேக்டரியோட நல்லதுக்காக தான் சொன்னீங்க. ஆனா நான் தான் கொஞ்சம் கூட அது காது கொடுத்து கேட்காம யோசிக்காம முன் கோவத்தால உங்களை என்னென்னமோ பண்ணிட்டேன். அதுக்காக என்ன மன்னிச்சிருங்க ஐயா. ஐயோ அதே தம்பி, என்ன தம்பி நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க? இல்லைங்க, தப்பு பண்ணா கண்டிப்பா மன்னிப்பு கேட்கணும்ல. இந்த மன்னிப்பை நான் அன்னைக்கே கேட்டிருக்கணும். ஆனா நான் தப்பு தான் பண்ணங்கிறது எனக்கு தெரியாம இருந்தது. இப்பதான் நான் பண்ணது தப்புன்னு ஒருத்தவங்க மூலயமா தெரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் இதுக்கு மேலே தள்ளி போடக்கூடாதுன்னு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போலான்னு வந்திருக்கேன். உங்ககிட்ட மட்டும் இல்லை, உங்க பொண்ணுக்கிட்டையும் மன்னிப்பு கேட்கணும். உங்க பொண்ணையும் நான் ரொம்ப டீஸ் பண்ணியிருக்கேன். உங்க பொண்ணு இல்லையா, அவங்களை கூப்பிடுங்களேன். அவங்க கிட்டே மன்னிப்பு கேட்டுருக்கேன். அட என்னங்க தம்பி, என்ன நம்ம பேசிட்டு போறீங்க? ஏன் பொண்ணுக்கிட்ட நீங்க எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? அவளை நீங்க என்ன தம்பி பண்ணீங்க? அதெல்லாம் ஒன்றும் வேணாம் தம்பி. இல்லைங்க, நீங்க பிறந்தமையா சொல்லலாம். உங்க பொண்ணு அன்னைக்கு வீடு தேடி வந்த போதும் ரொம்ப அவமானப்படுத்தி பேசிட்டேன். அது மட்டும் இல்லை, நேற்று அவங்கள நான் தான் கார் மோதி ஆக்சிடென்ட் ஆகிட்டேன். அவங்களுக்கு அடிப்பட்டதுக்கு காரணமும் நான் தான். என்னது, ஏன் பொண்ணுக்கு அடிப்பட்டிருக்கான்?
தம்பி என் பொண்ணுக்கு அப்படின்னு எதுவும் அடிப்படலையே தம்பி, நீங்க என்னென்னமோ பேசுறீங்க. இல்லைங்க, நான் தான் நேற்று அவங்கள வேணுமனே கார்ல மோதிட்டேன். அதுல அவங்களுக்கு அடிப்பட்டதே, தலையில கூட ரத்தம் வந்து கட்டு கூட போட்டிருந்தாங்களே. என்ன தம்பி என்னென்னமோ சொல்றீங்க, எனக்கு எதுவும் புரியலையே. ஒரு நிமிஷம் இருங்க தம்பி, என் பொண்ணை கூப்பிடுறேன், அவகிட்ட கேட்டுருவோம். ஆமாங்க, அவங்களே கூப்பிடுங்க. அவங்கள பார்த்து நான் கண்டிப்பா மன்னிப்பு கேட்கணும். நீங்க கூப்பிடுங்க. ஒரு நிமிஷம் இரு தம்பி, கூப்பிடுறேன். ஸ்வீட்டி, ஆமாடி ஸ்வீட்டி. அப்பா வரேன்ப்பா. சீக்கிரம் மாமா. அப்பா சொல்லுங்கப்பா. என்ன இவங்க பேர் ஸ்வீட்டியா? அப்போ இவங்களோட சிஸ்டர் பேரு அம்மாடி ஸ்வீட்டி. உனக்கு ஏதாவது அடிக்கடி பட்டுதாம்மா? ஏதாவது அப்பா கிட்ட மறைச்சிட்டியாமா? ஐயோ அப்பா, அப்படின்னு எனக்கு எதுவும் ஆகலையப்பா. ஏன்ப்பா திடீர்னு இப்படி கேக்குறீங்க? இல்லைங்க, இவங்க இல்ல, உங்களோட இன்னொரு பொண்ணு. இன்னொரு பொண்ணா? இல்ல தம்பி, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு தான், இவ மட்டும்தான். இவ பேரு ஸ்வீட்டி. ஒரே ஒரு பொண்ணா? இவங்க அன்னைக்கு வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்து ஏங்க உங்க கூட ஒருத்தவங்க வந்தாங்களே, அவங்க கூட என்ன சண்டை போட்டு திட்டி. நீங்க பூஜாவை கேக்குறீங்களா சார்? பூஜாவா? அவங்க பேரு பூஜாவா? ஆமா சார், என் கூட அன்னைக்கு வந்தாங்க இல்லையா, அவ பேர் பூஜா தான் சார். அப்ப நீங்க பூஜாவை தான்? ஆமாங்கய்யா, ஏதோ ஒரு கோபத்துல அவங்க பால் கேனோட வந்திருந்தாங்க. சரி, என்னை வீடு தேடி வந்து திட்டாலேன்னு சின்னதா தட்டலாமேன்னு நினைச்சேன். அதுல அவங்களுக்கு ரொம்ப அடிபட்டுருச்சு. நான் எவ்வளவு சொல்லியும் என் கூட அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரல. அதான் இப்ப அவங்க நேரா பார்த்து மன்னிப்பு கேட்டுட்டு உங்ககிட்டயும் மன்னிப்பு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். இல்ல சார், அப்ப பூஜாவோட அடிக்கு நீங்க தான் காரணமோ? என்னம்மா ஸ்வீட்டி, என்ன சொல்ற? பூஜாவுக்கு ரொம்ப அடியா என்ன? ஆமாப்பா, அவளுக்கு தலையில கையில கால்லன்னு எக்கச்சக்கமான அடிப்பா. நான் கேட்டதுக்கு ஏதோ மாடு குறுக்க வந்துருச்சு, அதனால வண்டி தடுமாறிடுச்சுன்னு என்னென்னமோ என்கிட்ட சொல்லி மழுப்புனாப்பா. ஆனா அப்பவே எனக்கு தெரிஞ்சது அவ ஏதோ போய் சொல்றான்னு. ஆனா இப்பதான் தெரியுது நடந்தது என்னன்னு. ஏன் சார், எங்களுக்காக பேச வந்தவளை இப்படி பழி வாங்குறீங்களே சார்? உங்களுக்கு ஏதாவது பழி வாங்கணும்னா எங்களை வாங்கிருக்கலாம்ல சார். என் ஃப்ரெண்ட் என்ன சார் பண்ணா உங்களுக்கு? ஐயோ இல்லம்மா, நான் அப்ப இருந்த மனநிலை வேற, ஆனா இப்ப இருக்க மனநிலை வேற. நான் பண்ணது தப்பு தான், அதுக்காக மன்னிப்பு கேட்க தான் வந்திருக்கேனே. அப்போ அவங்க இந்த வீட்டு பொண்ணு இல்லையோ, அவங்க எனக்கு பிறக்கலதான்ப்பா. ஆனா அவ ஏன் பொண்ணு தான். என் நண்பனோட பொண்ணை பத்தி சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா, அது அவ தான். அவ மட்டும் இல்லைன்னா நாங்க 2 பேரும் இன்னைக்கு இல்ல. எங்களை ரொம்ப நல்லா பாத்துக்கிறவனே அவ தான். என்ன நீங்க திட்டிட்டீங்கன்னு கேள்விப்பட்டதும் கொதிச்சு கொந்தளிச்சு உங்க வீடு தேடி வந்து சண்டை போட்டான். நான் அப்பவே சொன்னேன் வேணாமா, இந்த பிரச்சனை எல்லாம் வேணான்னு. ஆனா அவ எங்க கேட்டான்? இன்னைக்கு எங்களால பாவம் வந்து பிள்ளைக்கு அடிபட்டிருக்கு. என்னையா, உங்களுக்கு ஏதாவது பேசணும் திட்டணும்னா எங்களையும் நிறைய திட்டிருக்கலாம் இல்லையா? எங்களுக்காக பேச வந்து அந்த பொண்ணு இப்படி பண்ணிட்டீங்கய்யா. சாரிங்க, அது சொல்றேன், நான் தப்பு பண்ணிட்டேன். ஐம் ரியலி சாரி. அவங்ககிட்டயும் உங்ககிட்டயும் மன்னிப்பு கேட்க தான் வந்தேனே. அது மட்டும் இல்லை, என்னங்க, நான் கொஞ்சம் பணம் தரேன், இதை வச்சுக்கிட்டு உங்களுக்கும் அவங்களுக்கும் மெடிக்கல் எக்ஸ்பென்சிவ் பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு 1 மாதம் சம்பளமும் கொடுக்க சொல்கிறேன். நீங்கள் நல்லபடியாக உடம்பை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக ஃபேக்ட்ரிக்கு வாங்க. ஏன்னப்பா, நீங்கள் கொடுக்குற காசால் எங்கள் உடம்பு வலி போயிடும், ஆனால் மன வலி போகுமா? எங்களுக்காக பேச போய் அந்த பொண்ணு இப்படி பழி வாங்கிட்டீங்களே. ஒரு ஃப்ரெண்டோட குடும்பத்துக்காக அவள் இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கான், ஆனால் அவளை நான் எப்படி டீஸ் பண்ணியிருக்கேன். டீஸ் பண்ணது இல்லாமல் அவளை காயப்படுத்திட்டேன். அவங்கள இப்போ பார்க்க முடியுமா? அவங்க எங்க இருப்பாங்க? அவளை இன்னைக்கு பார்க்க முடியாது சார், இதோட நாளைக்கு தான் பார்க்க முடியும். அவளும் அவங்க அம்மாவும் டவுன் வரைக்கும் போயிருக்காங்க. இதோட ராத்திரிக்கு மேலதான் வருவாங்களே. சரி, நாளைக்கு அவங்கள பார்க்கணும். அவங்க வீட்டு அட்ரஸ் கொடுக்க முடியுமா? எங்க தெருல இருந்து 2 தெரு தள்ளி தான் சார் அவங்க வீடு. ஒரு சந்தன கலர் பெயிண்ட் பண்ணிருக்கோம். தேங்க்ஸ்ங்க. அப்பாவை பார்த்துக்கோங்க. இந்தாங்க, இந்த பைசா வச்சுக்கோங்க. இல்ல தம்பி, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். நீ பாருங்க, அன்னைக்கு நான் கொடுக்கும்போது பணத்தை முதல்ல தான் கொடுத்தேன். ஆனா இன்னைக்கு சத்தியமா அப்படி எந்த எண்ணத்துலையும் கொடுக்கல. உங்களுக்கு நான் பண்ண தப்புக்கு தான் பிராயச்சித்தமா செய்யறேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு வேணாம்னு சொல்லிடாதீங்க, வாங்கிக்கோங்க. இல்ல தம்பி, உங்களை தப்பாலாம் எடுத்துக்கல. நீங்க பெரிய எடுத்துக்கல, அப்படித்தானே இருப்பீங்க. தயவு செஞ்சு மறுபடியும் அப்படி சொல்லாதீங்க. நான் எவ்வளவு தப்பு பண்ணியிருக்கேன்னு இப்பதான் கொஞ்சமா உணர்ந்துட்டு இருக்கேன். என்ன மன்னிச்சிடுங்க ஐயா. நீங்க சொன்ன மாதிரி இனிமே நம்ம த்ரெட்டோட குவாலிட்டியா நல்லா கொடுக்கலாம். அப்ப கண்டிப்பா நம்மளை விட்டு போன கிளைண்ட்ஸ் எல்லாம் வருவாங்கல்ல. நீங்க முதல்ல வாங்க, நீங்க வந்தாலே நம்ம கிளைண்ட்ஸ் எல்லாம் வந்துருவாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. வந்துருங்க. இல்ல தம்பி, இந்த அளவுக்கு பேசுறீங்க, நான் கண்டிப்பா வரேன் தம்பி. வராம இருக்க மாட்டேன், நான் நாளைக்கே வரேன். ஐயோ, நாளைக்கெல்லாம் வேண்டாம், நீங்க நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு நெக்ஸ்ட் மந்த்ல இருந்தே வாங்க. அம்மா இங்க வாங்க, இந்தாங்க, இந்த கேஷ் வச்சுட்டு அப்பாவுக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சிவ் பார்த்துக்கோங்க. இல்ல சார், பரவாயில்ல. உங்க அண்ணனா கொடுக்குறேன், வாங்கிக்குமா. என்னடா மூச்சு வச்ச சரக்கு அப்படிங்க இருக்கு? என்ன நீ எவ்வளவு ஜாலியா என்ஜாய் பண்ணுவேன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா நீ என்னடா இப்ப ரொம்ப அப்செட்ல இருக்க? என்ன ஆச்சு? ஏதாச்சும் ப்ராப்ளம்? இதெல்லாம் செட் ஆகாது போல இருக்கு. சரி மச்சான், அதை விடு. நான் இப்போ ஒரு பிசினஸ் டீலிங் பேச வந்திருக்கேன், அதை பத்தி பேசணும். இப்போ வேண்டாம், எனக்கு இது சரியா வரும்னு தோணல. அது மட்டும் இல்ல, எனக்கு இனிமே இந்த வருஷமா பண்றோம். இங்க பாரு, நான் சொல்லிட்டேன், இது நடக்கணும், நடந்தே ஆகணும். டேய் அமைதியா இந்த இடத்த விட்டு கிளம்பிடு. ரொம்ப இன்சால்ட் பண்ணிட்டு இருக்கான். இதே மாதிரி நீ பண்ணிட்டு இருந்தா
நான் வேற மாதிரி இறங்க வேண்டியது வரும். பார்த்து என்ன ரொம்ப நாள் மாதிரி பேசிட்டு இருக்கேன். நீ உங்க அப்பா ஊரை ஏமாத்தி சாப்பிடறவனுக்கு தானடா என்ன நல்ல மாதிரி பேசிட்டு இருக்கேன். டேய் டேய் என்ன எங்க அப்பா விட மாட்டேன்டா. என்னை பார்த்து ஒருத்தன் தானே சிரிச்சான். இந்த ஊர்ல இருந்து போறதுக்குள்ளார உன்னை பார்த்து ஊரே சிரிக்கிற மாதிரி பண்றேன் பாருடா. என்ன